to everyone. கடந்த 37 வருஷங்களுக்கு எந்த இடத்திலும் நான் கேட்காத, புத்தகத்திலே வாசிக்காத காரியங்களை எனக்கு டேடி தம்முடைய இரக்கத்தினாலே கொடுத்து கொண்டிருக்கிறார். தேவத்துவம், டேடியை மகனை மாறுகிற அறிவு, டேடியும் மகனோடும் ஐக்கியம் நான் முன்பு அறியவில்லை. எல்லாரும் 3ஆம் ஆள என்று சொன்ன ஒரு பரிசுத்தாவியோட ஐக்கியம் என்றுதான் புத்தகமாக எழுதி CD DVD வெளியிட்டு இன்று வரை அதை பற்றி இருக்கிறார்கள். இயேசுவின் போதனை, இயேசுவ கொண்டு வந்த வார்த்தைகள் ஒரு சொல்லு தவறாமல் அவருடைய டேடி அவர்கள் வாயிலே போட்ட வார்த்தைகள் என்று வெளிப்படுத்துதலாக 98-9% சபைகளுக்கு இன்னும் தெரியவில்லை. எல்லாவற்றாலும் அவர்கள் அதை கற்பிப்பார்கள். என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாயிருக்கிறான். எப்ப கட்டணை? யாராவது எத்தனையோ கட்டளைகளை கொண்டு வந்தார். ஆனால் நான் நினைக்கிறேன் பல கிறிஸ்தவர்களுக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, ஒருவர் அன்பு கூறுங்கள். இந்த நாட்களிலே கொடுக்கப்படும் இந்த வார்த்தையின் வெளிச்சம் முன்பு கிடைத்ததில்லை, நான் கேட்டதில்லை. அவருக்கு முன்பாக உண்மையை நான் பேசுகிறேன். இந்த வார்த்தையிலே இல்லாவிட்டால் இது யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. யெகோவா தம்முடைய வார்த்தையிலே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32 மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் வானங்களிலே இருக்கிற என் டேடியின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன். இந்த அறிக்கை பண்றதுண்டா, ஏசப்பா நான் உண்மை விசுவாசிக்கிறேன், எனக்குள்ள வாரும். இது இதை போல ஒரு பொய் எந்த இடத்திலுமே இல்லை. வஞ்சி பண்றால் the top highest. பேய்களும் இயேசுவா உண்டு விசுவாசிக்கிறது. இயேசுவா உண்மையான மகன். அவர் யார், அவருடைய தகப்பன் யார், எல்லாம் பேய்களுக்கு தெரியும். கிறிஸ்தவர்களுக்கு அநேகம் பேருக்கு தெரியாது. வெள்ளக்காரனுக்கு தெரியாது, கற்பனுக்கு தெரியாது, பிரவுன்காரனுக்கு தெரியாது. யேசுவா இன்று வரை 90க்கு மேற்பட்ட பிரபல்யமான ஊழியர்கள், 90 அல்ல அதுக்கு கூடத்தான், யேசுவாவும் டேடியை போல ஒன்றும் குறையாத ஒரு தேவன். He is God. Yeshua, இயேசு கிறிஸ்து. No way I say that. யேசுவாவுக்கு தேவன் இருந்தது, இருக்கிறது. He is a God. அதுவும் இந்த தேவனே அவருடைய தேவன். நான் என் தேவனிடத்துக்கு, உங்கள் தேவனிடத்துக்கு, என் டேடியின் இடத்துக்கு, உங்கள் டேடியின் இடத்துக்கு நான் போகிறேன். மாதிரி நாள் மரியாதை அவர் சொன்னது, என் தேவன் என்னுடைய தாப்பன் என்று பல தடவைகளிலே பல ஜனங்களுக்கு அவர் கூறினார்.
அவருடைய டேடி அதி உயர்ந்த தேவன் ஒரு இடத்துல சொன்னார், என் தகப்பன் அவரை நீங்கள் தேவன் என்று சொல்லுகிறீர்கள். அது உண்மை. இங்கே சரியாக இந்த மனுஷர்களுக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் என்றால் அதனுடைய விளக்கம் தெரியாது. அதை நாங்கள் பார்ப்போம். அவருடைய உதவியோடு எங்களால் அவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. உண்மையன்றை அவர் கொண்டு வந்தால் உண்மை அவரது மகன் யேசுவ மெஷாயா, நானே உண்மை. அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறதும் அவர்தான். உண்மை மனுஷ புத்தியினாலேயோ கற்பிக்கிறதுனாலேயோ அதை இது வாசிக்கிறதுனாலேயோ அறிகிறதல்ல. உண்மை வெளிப்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் என் வார்த்தையிலே தொடர்ந்து நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சிஷ்யர்கள் தொடர்ந்து நிலைத்திருக்கிறது என்றால் தொடர்ந்து அதை வாசித்து தியானம் பண்ணி அதற்கு கீழ்ப்படிய வேணும். அதை வாசிக்கிறது பிரயோஜனம் இல்லை. கட்டளைகளை வாசித்து என்ன செய்யக்கூடாது அதன்படிக்கு கீழ்ப்படியாவிட்டால் வாசித்ததன் பிரயோஜனம் என்ன? அவரே கட்டளை, அவரே தோரா, அவரே உண்மை, அவரே வழி, அவரே ஜீவன். மனுஷர்களுக்கு முன்பாக அறிக்கை பண்ணுகிறது அந்த ஒரு சொல், you confesses me. We need to take time. Christians who நாங்கள் தேவனுடைய ஜனம் என்று சொல்றார்கள், you must take time to study. அதையும் ஆராய்ந்து உட்கார்ந்து இருந்து படிக்க வேண்டும். என்ன அறிக்கை பண்றேன்னு சொல்றார். ஒரு பார்ட்டியில ஒரு வெட்டிங்ல நீங்க என்ன நாங்க கிறிஸ்டியன்ஸ் ரைட், அதல்ல. அதல்ல, அதைத்தான் நாங்கள் அவருடைய வழிநடத்துதனாலே நாங்கள் பார்க்க போறோம். ஏனென்றால் தெரியாமலேயே நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறோம். பலர் இப்பொழுது இந்த வெளிச்சம் வெளியாகிறது. அவரை பகிரங்கமாக அறிக்கை பண்ணுகிறதால் என்ன? பகிரங்கமாக அவரை மறுதலிக்கிறது என்றால் என்ன? 33 மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன், இந்த சொல் நாங்கள் நடைமுறையிலே பாவிக்கிறது இல்லை. Now please listen. இதை நாங்கள் ஆழமாய் படிக்கிறது, நாங்கள் உணர்வடைந்து நாங்கள் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாயிருக்க, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவனே என்னில் அன்பாயிருக்கிறான். நான் சொல்ல இல்லை, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாதவன் என்னில் அன்பாயிராதவன். அதே காரியம் பொருந்தும் டேடிக்கும் அதி உயர்ந்த தேவனுக்கும். It's about obedience. You cannot love Yeshua the Messiah without obeying his commandments. முழுக்க பேசி இருக்கிறார் யோவான் அருளப்பர் புத்தகம் 14. ஆனால் கிறிஸ்தவ பெரும்பாலான ஜனங்கள் இயேசுவா பேசிய வார்த்தைகள் தொடக்கம் இருந்து முடியும் வரை ஒரு சொல்லையினும் அவர் சுயமாக பேச அனுமதிக்கப்படவில்லை. அதி உயர்ந்த தேவன் அவருடைய டேடி அவர் வாயிலே சொற்களை போட்டிருந்தார். தெளிவாக மோசேயிடத்திலே சொன்னார். ஆகையால் இந்த கடைசி நாட்களிலே, கடைசி நாள் தொடங்கியது 2000 வருஷங்களுக்கு முன்பாக,
தேவன் மகனில் பேசியிருக்கிறார். எபிரேயர் 1:1-3 வரை. முந்தின காலத்திலே அதி உயர்ந்த தேவன் யெஷுவாவின் ஆவி மூலமாக, அவர் இன்னும் பூமிக்கு வரவில்லை, யெஷுவா ஆவியாக இருந்தார், பரிசுத்த ஆவியாக டேடியோடு இருந்தார். 2 பேரும் ஒன்று. அதிவு இந்த தேவன் டாடி, இவர் மகன். அதான் சொலமன் கேட்டான், இந்த அதிவு இந்த தேவனுடைய பெயர் உனக்கு தெரியுமா? அவர் மகனின் பெயர் உனக்கு தெரியுமா? Surely you know. தெரியணுமே, சொல்லு பாபம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம். அவர் எப்பொழுதும் டேடியோடு இருந்தார். அவருக்கு தொடக்கம் இல்லை, முடிவும் இல்லை. டாடி மகனை மிகவும் நேசிக்கிறார், மகன் டாடியை மிகவும் நேசிக்கிறார். டாடி மகனை வெளிப்படுத்துகிறார், மகன் டாடியை வெளிப்படுத்துகிறார். அதுவே இந்த தேவனண்டை எவருமே இந்த பூமியிலே போக முடியாது. முதலில் மகனண்டை கொண்டு வரப்பட்டு அவருடைய வெளிப்படுத்துதல் கிடைத்து, அவர் அது உயர்ந்த தேவனின் மகன் இயேசு கிறிஸ்து தமது டாடி அந்த தேவனை வெளிப்படுத்த வேண்டும். It's all connected. So அறிக்கப்படுகிறால் என்ன? மனுஷர்களுக்கு நாங்கள் வாழ்க்கையிலே மனுஷர்களை சந்திக்க போகிறோம், சந்திக்கிறோம். வேடனர் மாதிரி காட்டுக்குள்ளே நடுவிலே எவரையும் சந்திக்காமல் செய்விக்கிற ஜனமாக இல்லை. அந்த சந்ததியும் ஆல்மோஸ்ட் எக்ஸ்டிங்க்ட், இல்லாமல் போய்விட்டார்கள். The Vedas. மனுஷர்களுக்கு முன்பாக எப்படி மறுதலிக்கலாம்? கேட்ட உன்னை சொல்லுவார்கள், கடைசி மட்டும் செய்ய மாட்டேன். உண்மை. இயேசுவை நான் தெரியாண்டு சொல்றது நோ. இது எப்படி நடக்கிறது? மறுதலிப்பு. மறுதலிக்கிறது என்றால் என்னென்று தெரியாத நேரத்திலே நடக்கிறது. சவுல் ராஜா சாமுவேலின் சொற்களை முற்றிலுமாய் அரவணைக்காது கீழ்ப்படியாமல் போன நேரத்திலே சாமுவேலை மறுதலித்தான். சாமுவேலை மறுதலிக்கிற சவுல் அதி உயர்ந்த தேவனை மறுதலித்தான். ஏன்? அதி உயர்ந்த தேவன் தான் சாமுவேலுக்கு கொடுத்திருந்தார், go and tell Saul. அவன் மிஷன் போற இந்த நான் அனுப்புற காரியத்திலே என்ன 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 காரியங்கள் செய்யலாம், யாரை கொல்ல வேணும், மிருகங்களை என்ன செய்ய வேணும், பிள்ளைகள் அமலேக் ராஜாவை என்ன செய்ய வேணும், எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அவனிடத்தில் சொல்லு. சவுல் அதை கேட்டாலும் அதை முற்றிலுமாக அங்கீகரிக்கவில்லை. இப்படி எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல், உதாரணம் இந்த தர்சம்பாவத்தை எடுத்துக்கொள்வோம். அவருடைய பங்கு 10 தேவனுக்கு தெரிந்தான் இந்த பொண்ணுங்களுக்கு சரியான செலவு மது மீதும் அந்த அதை செய்யாமல் போற நேரத்தில் அவரை மறுதலிக்கிறார்கள். அதையும் இந்த தேவனை அவர்கள் எண்ணாமல் போகிறார்கள். அவரை கனம் பண்ணவில்லை.
அவர் வார்த்தையை தள்ளிவிடுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை சவுல் ராஜா மூலமாக, மன்னிக்கவும், சாமுவேல் மூலமாக சவுல் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. அவன் அந்த வார்த்தையை தள்ளிவிட்ட நேரம் அது உயர்ந்த தேவனை தள்ளிவிட்டான். நேற்றைய சொன்னேன், சாமுவேல் அதி உயர்ந்த தேவனுக்கும் சவுலுக்கும் ராஜாவுக்கும் இடையிலே தீர்க்கதரிசியாக இருந்தார். எங்களுக்கு இப்பொழுது அதி உயர்ந்த தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே மத்தியஸ்தர் ஒருவரே. அதி உயர்ந்த தேவன் தம்முடைய வார்த்தைகளை இயேசுவா மூலம் கொடுத்து அனுப்பியிருந்தார். எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது. சகலதும் நமக்கு தேவையானவைகள், நாம் கடைபிடிக்க வேண்டியவைகள், நாம் அறிக்கை பண்ண வேண்டியவைகள், முற்றிலும் கீழ்ப்படிய வேண்டியவைகள். 10 பேரோட கோபமாக இருந்து மன்னிக்க முடியாத ஆவியில இருந்தால் 9 பேரை மன்னிச்சுட்டு 10வது ஆளை மன்னிக்காம விட்டால் சவுல் ராஜாவின் நிலைமை. ஒரு நாள் வந்தது, அது உயர்ந்த தேவன் சொன்னார், all right, now you are ready, cross Kadesh Barnea. Kadesh Barnea என்கிற இடத்தை நீங்கள் கடந்து போக வேண்டும். Time up, do it. அவர்கள் சொன்னார்கள், no, we cannot go. அங்க சரியான பிரச்சனையும், அங்க சரியான போர் வீரர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நாங்க போக மாட்டோம். God said, okay. மோசேக்கு சொன்னார், அவர்களை திருப்பு, take a U-turn. You know what a U-turn is. He sent them into the wilderness. வனாந்தரத்துக்குள்ளே அனுப்பினார். தேவன் மாறாதவர், இப்பொழுதும் அதையே செய்வார். When God says obey it now, today, tomorrow is too late. He will not accept it. Why? Because He is the Most High God. People are not taught this way. அவர் சுரண்டாத, He will be our God when we obey Him. He will be our daddy, but He will not be our pocket daddy. அவர்களை விட்டு பிரிந்து பாருங்கள். சம்பந்தம் கலக்க வேண்டாம், அந்நியனோடு பிணைக்க வேண்டாம். என்னுடைய ஆடுகளாய் அந்த மந்தைகளுக்கு உள்ளே இல்லாத யாரையும் அங்க போய் படியனையோ பட்டியோ கல்யாணம் கட்டாது. உடன்படிக்கை வையம். Listen. Nobody listen. மூட்டை மூட்டையாக பெலையாமின் ஆவி வந்து உள்ளே புகுந்து இருக்கிறது. அப்பொழுது பிரிந்து வந்த நேரத்தில், பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய் ஜீவிக்கும் நேரத்தில், நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனங்களாய் இருப்பீர்கள். அசுத்தமானதை தோணாதீர்கள். There are things, instructions given to us. என்ன உடுப்பு, எதை போடலாம், எதை போடக்கூடாது, என்ன சாப்பிடலாம், எதை சாப்பிடக்கூடாது. எங்க போகலாம், எங்க போகக்கூடாது, எந்த பொருளை வீட்டுக்குள்ள கொண்டு போகலாம், எதை கொண்டு போகக்கூடாது. இவைகள் தான் டோரா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைடன்ஸ் அண்ட் டிரெக்ஷன்.
தேவனுடைய ஜனம் என்று சொல்லிக்கொண்டு, செத்தபின் மோட்சம் என்று சொல்லிக்கொண்டு, பைத்திய பிரசங்கங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு நாள் பார்க்கிறதுக்கு ஓடுகிறார்கள். சாஸ்திரக்காரனிடத்தில் பிள்ளை பிறந்தார், பிள்ளை பெரிய பிள்ளையா போனால் ஒரு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் மற்றவர்களை போல நாள் பார்க்கிறார்கள். அஞ்சனம் பார்க்க போகிறார்கள், குறிகாக்க போகிறார்கள், இன்னும் சில சூனியங்களுக்காக போகிறார்கள். And they say, when you do like that, God says, I don't know you. எனக்கு தெரியாது. He will disown. அதாவது நீ எனக்கு சொந்தமாக, நானும் உனக்கு சொந்தமாக. இந்த 10:33, the NIV version, I don't know whether I read it to you yesterday, New International Version, but whoever disowns me before others. Disowns mean யேசுவா என்னுடைய உரிமையாளர் அல்ல, யேசுவா என்னுடைய எஜமான் அல்ல. இந்த கத்தர் 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 என்றதுக்கு ஒரு உப்பும் இல்லை, புளியும் இல்லை. அவர் எஜமான், அவர் உரிமையாளர். அவருக்கு கீழ்ப்படியாமல் எஜமான் அல்லது உரிமையாளர் என்று கூப்பிட எங்களுக்கு தகுதி இல்லை. மறுபடியும் சொல்கிறேன், அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் அவரை நாங்கள் கத்தாவே கத்தாவே, அல்லது அந்த சொல்லுக்கு தான் எழுமோத்திர சொல்லு, அதுக்கு அர்த்தமே இல்லை. ஆர்க காட்டியும் பேய்களுக்கு கேட்குது நான் சொல்றது. சில பேய்களுக்கு இச்சைக்கிறதில்லை, நிச்சயம் இல்லை, இரவு பகலாக அவ்வளவு நேசம். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது. யேசுவா எனக்கு சொந்தம், அவர் என் உரிமையாளர். He is my owner. சொல்லலாம் படுபோய். You know why? அவர் சொன்னார் லூக்கா 6:46, என்ன நோக்கி நீ கத்தாவை கதை, அதை விட அந்த சொல்ல, எஜமானே எஜமானே, உரிமையாளரே உரிமையாளரே என்று கூப்பிடுகிறாய். அடோனாய் அடோனாய், நான் சொல்வதை செய்கிறீர்கள் இல்லை. You call me owner, Adonai. The Lord என்றதுக்கும் அர்த்தமே கிடையாது. சாராள் தந்த புருஷன் ஆபிரகாம லார்ட் என்று கூப்பிட்டார், ஆண்டவரே என்று. அதுவும் பிழையான மொழிபெயர்ப்பு, ஆண்டவரே எஜமான் என்று. ஏன் மரியாதை கொடுத்து அவன் சொல்றதுக்கு கீழ்ப்படிந்த ஒரு மனைவி நான் என்று காட்டார். இப்ப அப்படியா இருக்கு? லூக்கா 6:46 இயேசுவா அப்படியா சொன்னார், என்ன நோக்கி எஜமானி எஜமானி என்று கூப்பிடுகிறீர்கள், நான் சொல்வதையும் செய்கிறீர்கள் இல்லை. லார்ட் 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 லார்ட், கத்தாவே 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 கத்தாவே. இதுல இருக்குது NIV-ல, but whoever disowns me before others, I will disown before my Father in heaven. மனுஷர்களுக்கு முன்பாக நான் உரிமையாளர் அல்ல,
அவர் என் எஜமான அல்ல என்று அறிக்கை எழுகிறவனை என் டேடிக்கு முன்பாக நானும் அதையே செய்வேன். இவன் எனக்கு சொந்தமல்ல. அவர் சொன்னதை சொல்லுகிறேன். இது என்னுடைய ஆடல்ல. டேடிக்கு சொல்லுவேன், இது நாட் மை ஷீப். என்னுடைய ஆடு என் குரலுக்கு செவி கொடுக்கிறதுக்கு, அதாவது குரல் வார்த்தையை கொண்டு வரும், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. நான் என்னுடைய ஆடை அறிந்திருக்கிறேன், அது எனக்கு பின்னாலே வருகிறது. நான் மறுதலிக்கிறதுக்கு ஆப்போசிட். மறுதலிக்கிறவர்கள் அவரை வெறும் வெளியாலே கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு பைபிளை கையில வச்சுட்டு கிராஸ் ஒன்றை போட்டுட்டு அல்லது வேறு ஏதோ மற்றவர்கள் அறியக்கூடியதாக கிறிஸ்தவன் என்று ஊழியன் என்று ஒரு ஷர்ட்டை போட்டு அது இதோ போட்டுட்டு காண்பிச்சுட்டு அவர் வார்த்தைகளை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு போட்டு வேஷம் தரித்து அந்த 5 ஊழியங்களில் அப்போஸ்தலனோ தீர்க்கதரிசியோ நற்செய்தி அல்லது பாஸ்டரோ டீச்சரோ வேஷம் தரிச்சு போட்டு ஜெபிக்கிறோம். அன்வந்தையசை 7:23 மத்தேயுவிலே நாங்கள் இப்படி செய்தோம், அப்படி செய்தோம், அதை செய்தோம், அற்புதம் செய்தோம், நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம், நாங்கள் பைகளை துரத்தினோம். And he says, I don't know you. அதான் முதல் வார்த்தை. எனக்கு உங்களை தெரியாது. அது என்னது? தம்முடைய ஆடாக உரிமையாக அவர் சொல்லவில்லை. எத்தனை பேர் வேத புத்தகம் வச்சிருக்கிறார்கள், இதை பார்க்கிறாங்க. மறுதலிக்கிறது என்றால் என்ன? நாளாந்த மறுதலிக்கிறார்கள். 90க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் எனப்பட்ட மனுஷிகள் வாலிப பிள்ளைகள், they deny him and they don't know the judgment is waiting. நியாய தீர்ப்பு நாளிலே அவர் வந்து they will say, எப்படி செய்தோம் அப்படியா, get away, I don't know you, who are you, நான் உங்களை அறியேன். அந்த 5 புத்தி இல்லாத அந்த பெண்கள் எது எண்ணெய் கொண்டு போக மறந்தவர்கள் முன்பே இருதயத்திலே இது முடியலாம், முடிஞ்சு போனால் தச்சையிலாம் நடுராத்திரியிலே என்ன செய்யலாம் என்று புத்திசாலியான அந்த கன்னிகைகள் யோசித்தபடி இவர்கள் யோசிக்கவில்லை. அவர்கள் எண்ணெய் முடிந்து வாங்க போன நேரத்தில் மணவாளன் வந்து கதவு பூட்டப்பட்டது. There's a day the door will be shut. What is the door? Yeshua is the door. When it is shut, no one enters. கதமாகி அவருடைய மகன் ஆடுகளுக்கு கதவு வாசல், அது பூட்டப்பட்டதும் யாரும் போக முடியாது. பூட்டப்படுகிற நாள் மிகவும் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் நான் யாஷுவா அவர்தான் டீச்சர், இப்பதான் கூட தெரியும் என்று அந்த நேரத்திலே இருந்த வெளிச்சத்துக்கு ஏதுவான அறிவு. நோவாவின் கதையை வாசிக்கும் நேரம் நோவாவோட எல்லாரும் 8 பேர் உள்ளுக்கு போய் குமிஞ்சது மிருகங்கள், குரங்குகள், பறவைகள், கரடி எல்லாமே. But then a time came. Do you know? நான் சொல்ல போறது உனக்கு தெரிந்திருந்த ஆண்டு பார். God never
told Noah, உள்ளுக்கு எல்லாரும் போனதுக்கு பிறகு shut the door. No. மிருகங்கள் எல்லாம் போனதுக்கு பிறகு நீங்களும் எல்லாரும் உள்ளே போனதுக்கு பிறகு அந்த கதவை மூடிவிடு. நோ, அப்படியானா அதி உயர்ந்த தேவன் தாமே shut the door. He himself, அவரே கதவை மூடினார். Nobody can open. I remember, நான் முன்பு கொடுத்த ஒரு செய்தியிலே பல காலங்களுக்கு முதல், வருஷங்களுக்கு முதல், and the people கொஞ்சம் நீந்த தெரிஞ்சாக்கள் வந்து அதில் ஏற, இதையெல்லாம் ஏதோ ஒரு செய்தியிலே நான் Noah, Noah, open the door. கூச்ச வெளியால Noah, please. Noah, open the door. பாஞ்சி விழுந்து ஏறி உள்ளே போக முயற்சித்தவர்கள் மூச்சு திணறி தண்ணீருக்கு கீழே போனார்கள். தேவன் சொன்னதை நடப்பித்து வைத்தார். நாட்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ராஜ்யத்தின் நற்செய்தி எப்படியோ பல வழிகளிலே அட்லீஸ்ட் கொஞ்ச பேரால் அறிவிக்கப்படுகிறது. பீட்ட மாதிரி கொரோனியருக்கு வீட்டை போனாதான் அந்த நற்செய்தி அவர்கள் கேட்கலாம் என்ற மாதிரியான காலம் இப்பொழுது இல்லை. Now it's modern. With all the highest technology, you can talk to a person, New Zealand or any part of the world in Africa with a video call. You can set up video CCTV cameras and then you are far away, not even in this country, and you take your cell phone and see who is coming inside your premises. உன் வளவுக்குள்ளே யார் வாரதண்டு. அப்படியான காலத்தில் ஜீவிக்கிறோம். இந்த வார்த்தை போகாம இருக்குமா? Are you ready? ஏன் இதை பார்க்கிறோம்? இது முக்கியமாக தொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் உங்களுக்கு சொன்னபடி அங்கதான் அந்த கயிறு இருக்குது. ஓகே, 1 ஜான் யோகனான் 2 அதிகாரம் 18 you must know this. பிள்ளைகளே, இது கடைசி காலமாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்து போலி கிறிஸ்து வருகிறான். கிறிஸ்துவை போல நடிக்கிறவன் மெஷியாவை போல, பிசாசுடைய மகன் இன்னும் வரவில்லை. நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்த கிறிஸ்துவின் ஆவிகள் மனுஷர்களுக்குள்ளே பூந்து இருக்கிறார்கள். அவனுடைய ஆவி சாத்தானின் ஆவி, இயேசுவாவை எதிர்க்கும் ஆவி, இயேசுவாவை போல நட்டைக்கும் ஆவி, போலி கிறிஸ்தவன் இயேசுவாவின் இடத்தை எடுத்து அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? பரிசுத்த ஆவி எனக்குள்ளே,
I'm a Christian. அந்நிய பாஷைக்கு பேசுவான். அவனுக்கு தெரியாது. தேவன் பேசினார், கர்த்தர் பேசினார். தேவன் எனக்கு சொன்னார் சர்ச்சை விட்டு போக சொல்லி. Which God? எந்த தேவன்? நைசியாவிலே 3வது ஆளாக வந்து குந்திட்டானே தேவ குடும்பத்தில். யேசுவை சொன்னார் ஒரே தேவன், ஷேமா இஸ்ரேல், உன் தேவனாகிய யாவே ஒருவரே யாவே. தேவனாகிய யாவே, அவரை விட வேறு தாமே. Now listen, யேசுவாவை சொன்னார் அதி உயர்ந்த தேவன் 20 தடவைகளுக்கு மேலாக சொல்லி இருக்கிறார். அவருக்கு ஒப்பானவன் இல்லை, சமமானவன் இல்லை. தலைகளாக்கினார். இந்த ஆன்டி கிறிஸ்துவின் ஆவியின் ஆசியாவிலே பிடித்து they brought forth a doctrine of Satan, a doctrine of demons, what already prophesied by Yeshua the Messiah as a life-giving spirit. உயிர்ப்பிக்கும் ஆவியாக அவர் சொன்ன கடைசி நாட்களில் சிலர் பிசாசின் போதனைகளுக்கு செவி கொடுத்து விலகி போகும் நாள் வரும். நைசியாவிலே கொண்டு வந்த அந்த போதனை பிதா தேவன், மகன் தேவன், பரிசுத்த ஆவி என்ற 3ஆம் ஆள் அவர் தேவன், 3 தேவர்கள் ஆனால் ஒரே தேவன், 3 பேருக்கும் சமமான கனம், சமமான ஆராதனை, எல்லாவற்றிலும் சமன். So most of the Christians, they got hold of the third person as the Holy Spirit. அவர் தேவன், அவர் எல்லாம், அவர்தான் இப்பொழுது டாடியும் மகனும் பரலோகத்தில் ரெஸ்ட் எடுக்கிறார்கள். அவர்கள் மறைந்து போனார்கள். கிறிஸ்தவர்களை இந்த பரிசுத்த ஆவி என்கிற 3ஆம் ஆட்டை ஒப்பு கொடுத்துட்டு போனார்கள். 50ஆம் நாள் வந்து இறங்கியதும் டாடி மகனும் பாய் சொல்லிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் வாயிலும் பரிசுத்தாவி, 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 பரிசுத்தாவி. டாடி எங்கே, மகன் எங்கே? எதற்காக ஜான் எழுத வேணும்? நம்முடைய ஐக்கியம், நம்முடைய ஐக்கியம், our fellowship, அதி உயர்ந்த தேவனோடும் அவருடைய மகனாகிய யேசுவா மெசியா. There is only 2. One is God and the Father. The other one is the Son. Hey, Adonai. அவர் மூலமே சகலதும் உண்டாயிற்று. இந்த அந்திகிறிஸ்து வரப்போறவனுடைய ஆவி யேசுவாவை எதிர்க்கிறது. யேசுவாக்கு பதிலாக ஆக்களுக்குள்ளே இருந்து ஆக்ட் பண்றது, கிறிஸ்தவனாக ஆக்டிங். அவனுக்கு அந்த இடத்தை எடுத்தா காணும். டடி மகன் தான் ஹோலி ஸ்பிரிட். 2 பேரும் ஒரே ஆவி. அவரோடு உள்ள இருந்தால் அவர்களுடைய கரெக்ட் வழியால மனம் வர வேணும். இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவி கிறிஸ்தவ கூட்டங்களுக்குள்ளாக பூந்து நிறைஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா? அந்த ஒரு ஆளாகிய அந்தி கிறிஸ்து வரும் நேரத்திலே இவர்களுக்கு முகம் லேசாக இருக்கும். அவன் கட்டளை இல்லாதவன், the lawless one. 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவனுடைய பேர் கட்டளை இல்லாதவன். அதுதான் பேர். அப்ப அவன் வரும் நேரத்திலே அவனுக்கு ஜனம் ஆயத்தமாயிருக்குது. Who are those? The Christians. இங்கே எழுதி இருக்குது,
ஆவி இல்லாதவர்கள். யூதா எழுதினான் ஆவி டேடியும் மகனும். You know that scripture. யூதா வேடுங்க அது காட்டப்படணும். 16 இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்களை பாருங்க வெளியால் எப்படி என்று. யூதா 16 என்றால் ஒரே ஒரு அதிகாரம். இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் கம்ப்ளைன் ஆல் த டைம். முறுமுறுக்கிறவர்கள் நமக்கு தெரியும். முதலாம் குறைந்தது 10 வனாந்தரத்திலே முறுமுறுத்து எத்தனையோ பேர் செத்தார்கள், பாம்புகளால் கடிக்கப்பட்டார்கள். பாம்புகளை யான் அனுப்பினது அதி உயர்ந்த தேவன், அவரை அனுப்பினார். பாம்புகள் எதுக்கு ஒப்பாயிருக்குது? அசுத்தாவிகளுக்கு. முறுமுறுக்கிறவர்களும் தங்கள் இச்சையின்படி நடக்கிறவர்களுமாய் இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்புகளை பேசும். தற்பொழிவுக்காக சமாதானம் சமாதானம் சிச்சா சமாதானம் பண்ணே தெரியாது. போலி கிறிஸ்தவர்கள் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ். நீங்களும் பிரியமானவர்களே, நம்முடைய எஜமானாகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஐயோ, நைசியாக நினைவு கூர்ந்தாங்களா? நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய எஜமானாகிய யேசுவா மெஷாயாவின் அப்போஸ்தலரால். அப்போஸ்தலர் எங்கே இருந்து போதனையும் வார்த்தையும் பெற்றார்கள்? யேசுவாவினிடம் இருந்து. யேசுவா எங்கே இருந்து பெற்றார்? டேடியினிடம் இருந்து. இட்ஸ் a chain. அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவுறுங்கள். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள் நைசியாவில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் அல்ல, அப்போஸ்தலரால் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவுறுங்கள். Oh Daddy, I just don't have words to thank you. Never occurred to me anything before I came here. உனக்கு நான் நினைக்கவும் இல்லை இவைகளை சொல்ல. இன்னமாக நான் கொண்டு வந்த இது ஆரம்பித்தது என்னை மனுஷர்கள் அறிக்கை எழுதுகிறவன், அறிக்கை இல்லாதவன், இதெல்லாம் வழிநடத்து கொண்டு போகப்படுகிறேன். இந்த அப்போஸ்தலர் சொன்னவைகளை நினைவு கூறட்டாமே இது தாங்க இல்லை. உனக்கு அப்படி தெரியாது. நைசியாவில் மட்டும் கான்ஸ்டன்டினோப்பிள் நினைவு கூர்ந்திருந்தால் இன்றைக்கு இந்த பேரான விசுவாச துரோகம் வந்திருக்குமா? மூன்றாம் ஆளுங்கிற ஒரு ஆவியை ஏற்படுத்தி பிரிச்செடுத்து போட்டு நடிய மகனையும் தூக்கி எறிஞ்சு போட்டு பரிசுத்தாவி 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 கூட்டம் எங்க போறீங்க? பரிசுத்தாவி கூட்டம் எங்க போறீங்க? காத்திருதல் கூட்டம், காத்திருக்கிற கூட்டம். காத்திருக்கிறதா? நினைவு கூறுங்கள் அப்போஸ்தலர்களின் வார்த்தையை. கடைசி காலத்திலே தங்கள் தோன்மார்க்க இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர் யார்? இந்த கிறிஸ்தவர்கள் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னார்களே. யார் சொன்னார்கள் என்று யூதா எழுதுகிறான். பீட்டர். பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இந்த பரியாசக்காரர்கள் எங்கே இருந்து தோன்றுவார்கள்? கிறிஸ்டியன்ஸ், இந்துக்கள் அல்ல, முஸ்லிம்கள் அல்ல, பௌத்தர்கள் அல்ல. நோ 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 நோ. ஒரு மனுஷனின் சச்சராதி அவன் சொந்த வீட்டார். நல்ல கோதுமைக்குள்ளதான் களைய வந்து விதைக்குது பேய். களை வந்து
முற்றிலும் வித்தியாசமாக இல்லை. கோதுமை இலைகளை விட ரெண்டும் சேமா தான் வெளியால தெரியும். இன்றைக்கு இதுதான் நடக்குது. இயேசுவா கொடுத்த ஊமை. யாரு எஜமானே, நாங்கள் நல்ல விதை தானே விதைத்தோம். இப்படி வந்த இந்த கால மனுஷர்கள் நித்திரை கொள்ளும் நேரத்தில் என்னுடைய எதிரி கொண்டு வந்து இதை விதைத்தான். களைகள் சாத்தானின் பிள்ளைகள். I think it's 13:38 or something like that, Matthew. பரிகாசக்காரர்கள் தோன்றுவார்கள் கடைசி நாட்களில். அது இந்த நாட்கள். துன்மார்க்கமான இச்சைகளின்படி நடக்கிற பரியாசக்காரர்கள் கிறிஸ்டியன்ஸ் தோன்றுவார்கள் என்று உங்களுக்கு சொன்னேனே. வேறு யாரும் வந்து நோன்றதில்லை. இவர்கள் பிரிந்து போகிறவர்களும். ஞாபகம், கிறிஸ்டியன்ஸ் கூட்டத்தோட இருக்காம சபையிலே யார் பிரிந்து போறது? முஸ்லிம்கள், இந்துக்கள், அவர்களை பற்றி சொல்லவில்லை. பிரிந்து போகிறவர்கள். They get separated. இங்கால வருவோம். 1 ஜான் 2:19. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. களைகள். அவர்கள் நினைத்தார்கள் கோதுமை என்று. ஒருவேளை இன்று வரை கோதுமையாய் இருந்திருந்தால் அவர்கள் போயிருக்க மாட்டார்கள். அடுத்தது அந்த கதிர் நன்றாக வந்திருக்கும். கோதுமை கதிர் தான் வந்திருக்கும். இப்ப பாருங்க அவங்களோட வாயால கதிர் என்ன வருது என்று வார வார்த்தைகள். அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து போனார்கள், ஆனாலும் அவர்கள் நம்முடையவர்களாய் இருக்கவில்லை. மீனிங் they were not of us. நம்முடனே அவர் நம்முடையவர்களாய் இருந்திருந்தால் நம்முடனே நிலைத்திருப்பார்களே. எல்லாரும் நம்முடையவர்கள் அல்ல, வெளியாகும்படிக்கே பிரிந்து போனார்கள். அந்த கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்கள் தாங்கள் கிறிஸ்துவின் ஆவியோடு இருக்கிறார்கள் என்று நினைத்து வார்த்தையின் வெளிச்சம் கூட 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 பெருகின நேரத்திலே அவர்களால் இருக்க முடியாது. தேவன் தம்முடைய ஊழியர்களை அனுப்புவார். ஒரு ஆண்டிலே எப்ப எனக்கு தெரியாது, ஒரு சகோதரி சொன்னால், ஒரு சொற்பனத்திலே கனவிலே ஆண்டவர் சபைக்குள்ளாக நின்று பின்பக்கமாக இவள் பார்க்கிறாள். கையை இப்படி இப்படி காட்டி கை காட்டப்பட்டவர்களை வெளியேற போகும்படி நான் பயந்து போனேன். அதுக்கு பிறகு கொஞ்ச நாளுக்கு ஆளை பார்க்க அந்த காட்டப்பட்ட அந்த சொற்பனத்திலே ஆண்டவர் காட்டிய அந்த குடும்பங்கள் இல்லை. கலைகளை அவர் டீல் பண்ணுவார். அவர்களாகவே போவார்கள். வஞ்சிக்கப்பட்டவர்கள் வஞ்சிக்கும் ஆவியினாலே வெளியிலே போவார்கள். பேயும் தேவனுக்கு ஊழியக்காரன். பார்வோன் ஒரு வகையிலே தேவனுக்கு ஊழியம் செய்தான். எப்படி? ஜனங்களை போக விடாமல். அது உயர்ந்த தேவன் நம்முடைய டாடி சொன்னார், நானும் சொல்ல சொல்ல நீ
கேட்கிற மாதிரி இல்லை, உன்னை உயர்த்தராய். ஆனால் தொடக்கம் இருந்தே என்னுடைய அற்புதங்கள் அடையாளங்களை எகிப்திலே பெரிய பண்ணும்படிக்கு நான் உன்னை எழுப்பினேன். கையை நீட்டி ஒரு நிமிஷத்தில் உன்னை பொசுக்கி இருப்பேன். நான் விட்டு வச்சிருக்கிறேன் என்னுடைய அற்புதங்கள் பெருகும்படி. யாரும் தேவனுடைய கரத்தை நிப்பாட்ட முடியாது. நான் செய்வதை தடுப்பவன் யார்? No. கமலியேல் சொன்னான், இந்த மனுஷரை போக விடுங்கள். இது மனுஷ இந்த மனுஷர்கள் தாங்களாகவே இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்றால், இது அவர்களது சொந்த காரியமாக இருந்தால் அது நின்று போகும். ஆனால் இவர்களுக்கு பின்னாலே தேவன் இருந்தால் நீங்கள் தேவனோடு மோதுகிறவர்களாக எண்ணப்படுவீர்கள். அது உங்களுக்கு கஷ்டம் என்று சொல்ல இவங்களை கூப்பிட்டு பிறகு அடிச்சு போட்டு விட்டுட்டாங்க. அப்போஸ்தலரை வேதத்தை வாசித்து அறியாதவர்கள் நான் சொன்னது என்ன என்று தெரியாம தடுமாறுவாய். Every word is the truth. அவருடைய வார்த்தை எல்லாமே பயப்படாது. ராஜ்யம் அசைக்கப்படாதது போல அவரது வார்த்தையும் never. அவரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தைகள் யாவும் நிறைவேற வேண்டியதாக இருக்கிறது. தகரியா சொன்னான், அவர் கால் வந்து ஒலிவ மலையிலே படும், அங்கே கால் ஊன்றுவார். சூரியன் வெடிச்சு சுக்கு நூறாக பறந்தாலும் அவர் வந்து அந்த ஒலிவ மலையிலே காலை வைப்பார். அந்த மலை இரண்டாக பிளக்கம் என்று போடப்பட்டிருக்கிறது சகரியாவின் புத்தகத்திலே. இதை கொப்பி அடிச்சு யாரோ ஒருவர் வெள்ள குதிரையில் இன்னும் ஒரு ஆள் வருதான். அந்த ஆளுக்கு தெரியாதது அவர் மட்டுமல்ல, குதிரையும் சேர்ந்து அந்த குழியிலே போகும். ஆயிரம் வருஷங்களுக்கு அவன் அடைக்கப்படுவான், அவனும் அவருடைய ஊழியர்களும். Okay, let me see that. I wanted to show you. இவர்கள் பிரிந்து போகிறவர்கள். யூதா 19 பாருங்கள். பிரிந்து போகிறவர்கள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள், தங்களுக்கு தெரியாதவர்கள். ஏன்? அவர்கள் வாழ்க்கையிலே கேரக்டர் இல்லை. இயேசுவாவும் அவருடைய டாடியின் கேரக்டர், சுவாபம் இல்லை, நறுமணம் இல்லை. பிரிந்து போனார்கள். இங்க பாருங்க, ஜென்ம சுவாபத்தார். ஜென்ம சுவாபம் வாசல் வழியாக உள்ளே போகாதவர்கள், அவர்களுக்கு உள்ளே ஒன்று நடக்கவில்லை. பாருங்க, ஒவ்வொரு சொல்லையும் பாருங்க. They are the flesh of the old nature. ஆவி இல்லாதவர்கள். And for many days I asked, for many months, என்ன இந்த ஆவி? திட்டம் தெளிவுமாக எனக்கு இப்ப தெரியும். There is only one spirit, daddy and son. இவர்கள் டாடியும் மகனும் இல்லாதவர்கள். ஆவி இல்லாதவர்கள், மகனும் இல்லை, டாடியும் இல்லை. என்ன பிரதம வச்சிருக்கிறாங்க?
மூன்றாம் ஆள் பரிசுத்தாவே. அப்படி இல்லையே ஒருவரும். வஞ்சிப்பு. அங்கால பாருங்க, நீங்களோ பிரியமானவர்களே, உங்களை மகா பரிசுத்தமான விசுவாசம். மகா பரிசுத்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தை, டாடி கொடுத்த வார்த்தை இயேசுவாவுக்கு. இயேசுவா அதை அப்போஸ்தலருக்கு கொடுத்த வார்த்தை. அதிலே உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி, பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்றதா டாடியோடையும் மகனோடையும் பேசு. அவர்களோடு தான் நம்முடைய ஐக்கியம். Talk to Yeshua. Pray to Daddy. நாங்கள் டாடியோடும் மகனோடும் ஐக்கியமாக இருக்க நாங்கள் இவ்வளவு நாட்களும் டாடியின் மூலமாக யெகோவாவின் மூலமாக வழிநடத்தப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். சகலத்தையும் தேவனுடைய வார்த்தையோடு அங்குமிங்குமாக ஒப்பிட்டு பாருங்கள். அப்படி சொல்லி வந்து முதலாம் யோகனான் ஜான் 2 சத்தியத்திலே ஒரு பொய்யும் இல்லை, நீங்கள் அதை அறிந்திருக்கிறீர்கள். நீங்கள் அறிந்திருந்தாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். 21வது வார்த்தை. யெகோவாவை மெசியா அல்ல, முத்திரையிடப்பட்டவர் அல்ல என்று மறுதலிக்கிறவன், விசுவாசியாதவன், ஏற்றுக்கொள்ளாதவன், வார்த்தையை நம்பாதவன், எழுதப்பட்ட வார்த்தையை தன் இஷ்டப்படி ஜீவிக்கிறவன், ஜென்ம சுபாவம் உள்ளவன், வாசலால் பிரவேசிக்காத போலி கிறிஸ்து, ஆவி இல்லாதவன், களை, காகங்கள், இதுவரைக்கும் உனக்கு விளங்கி இருக்க வேண்டும். வெளியரங்கமாக பொது ஜனங்களாலே கிறிஸ்தவர்கள் என எண்ணப்படுகிறவர்கள். God never wanted Christians, he wanted disciples of his son. உலகெங்கும் போய் நற்செய்தி அறிவித்து நான் கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை சீஷராக்குங்கள். Not Christians, அவர்களை சீஷராக்குங்கள். சபை அங்கத்துவம், கிறிஸ்டியானிட்டி ரோட்ல நிற்கிற எவரும் இலவசமாய் பெற்றுக் கொள்ளலாம். அதுக்கண்டே சில கள்ள ஊழியர்கள் வெளியில இருந்து காசு எடுத்து வீடு கட்டி தருவோம், கிணறு கட்டி தருவோம், குஷினி கட்டுவோம். இதான் அவன் சொல்றது. ஏன் அதை இதை கொடுத்து மதம் மாத்திரைகள் அவன் சொல்றது சரி. அப்படியானால் எப்படியாய் ஜன்ம சுபாவம் உள்ளவர்கள், இருதயம் மாறாதவர்கள், டடியும் மகனும் இல்லாமல் ஆவி இல்லாதவர்கள், வாசலுக்கூடாக போகாதவர்கள் வந்து குமிவார்கள்.
கிறிஸ்தவ சபை என்ற பெயரோடு வெளியாக யேசுவா மெஷியா என்று இல்லை என்று மறுதலிக்கிறவனே அவர் கிறிஸ்து அல்ல என்று ஏற்றுக்கொள்ளாதவன், கீழ்ப்படியாதவன். வேறு யார் பொய்யன்? டேடியையும் மகனையும் ஏற்றுக்கொள்ளாதவன். டேடியையும் மகனையும் ஏற்றுக்கொள்ளாதவன் யார் என்பதை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். கோயிங் வெரி ஸ்லோ, வெரி ஸ்லோ. நான் யூதா புத்தகத்துக்கு வர நினைக்கவே இல்லை. இவ்வளவு நேரம் சொன்னது. அப்ப எங்கெல்லாம் யேசுவா ஏற்கனவே சொன்ன மனுஷர்கள் முன்பாக என்னை அறிக்கை எடுக்கிறவன், மனுஷர்கள் முன்பாக என்னை மறுதலிக்கிறவன். அறிக்கைக்கு எதிர்மாற சொல் மறுதலிப்பது. மறுதலிப்பது என்றால் என்ன? அதைத்தான் நாங்கள் பார்க்க போறோம். கேட்ட உடனே எந்த பேய் சொல்லும்? பேய்கள் சொன்னது அந்த 19ஆம் அதிகாரத்திலே. அது ஒருக்கா பார்க்க வேண்டும். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் எனப்பட்டவர்கள் நாங்கள் கடைசி மட்டும் மறுதளிக்க மாட்டோம் இயேசுவாவை. யார் இதன் பைத்தியமான ஒரு பிரசங்கம்? ஒரு பைத்தியமும் இல்லை. அப்போஸ்தலர் 19:13 அப்பொழுது தேசாந்தரிகளாக தெரிகிற மந்திரவாதிகளாகிய யூதர்களில் மந்திரவாதிகள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்களில் எனப்பட்டவர்களுக்குள்ளும் மந்திரவாதிகள் இருக்கிறார்கள். தேவ சித்தப்படி ஜெபம் பண்ணாத அந்த மனுஷனோ மனுஷியோ அந்த வாலிப பிள்ளையோ மந்திரவாதி. Christian wizards and witches. அவர்களுக்கு அதிகம் இந்த தேவனை தெரியாது, அவரது வார்த்தை தெரியாது, அப்போஸ்தலர்களுடைய வார்த்தை தெரியாது. எப்படியா ஜெபம் பண்ணவனு, எதுக்காக, என்ன மாதிரி? நோ. வார்த்தையை கவனிக்காதவனுடைய ஜெபமும் தேவனுக்கு அருவருப்பு. I don't know what number it is. Proverbs 28:9. I don't know. Not play on. Oh yeah, it's right. நீதிமொழிகள் 28:9. Thank you, Dad. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது. அப்ப அவர்களுக்கு தெரியுமா எல்லாம் எப்படியும் நாங்க ஜெபம் பண்ணலாம் ஒரு ஆளுக்காக, ஒரு குடும்பத்துக்காக? No, you can't pray that way. You're not God. நீ தேவன் அல்ல. அந்த பிள்ளை என்ன செய்ய வேணும், என்ன வேலை எடுக்க வேணும், என்ன யாரை கல்யாணம் கட்ட வேணும், உனக்கு தெரியாது. வீட்டு போட்டுக்கொண்ட வேலையை பார். நீ அப்படி இல்லைன்னு தொடர்ந்து போனால் நீ களை, நீ காகம். உனக்கும் வாசலுக்கும் வெகு தூரம். நீ ஜென்ம சுவாபம் உள்ள மனுஷன், வெளியிலே நீ ஒரு கிறிஸ்தவன். I wish I heard what I am speaking to you now, but about 30 years back when I just was converted, I was touched by God the Father and the Son, and the நேரம் இந்த மெசேஜ் யாராவது கொண்டிருந்தார், I would have jumped up on a tree. அங்க கேட்டது, இயேசுவா படகிலே சென்றார், புயல் வந்தது, அவர் நித்திரையாயிருந்தார். அப்ப எல்லாரும் ஆண்டவரே என்று சொல்லிக்கிட்டு போய் அவரை எழுப்பினார்கள். நாங்கள் அழிஞ்சு போகிறது உமக்கு கவலை இல்லையா? யேசுவா
5 அப்பங்க 2 மீனையும் 5000 பேருக்கு பயந்து கொடு. இதுதான் நாங்க கேட்டோம். எந்த போதகனோ மாதவனோ எங்க பிரச்சனை பண்ண இதுகளை. ஆனா பிழை சொல்றதுக்கு இல்லை. இது பொழுது வெளிச்சம் கூடியிருக்கிறது. இது அவருடைய திட்டம். 60ஆம் ஆண்டு வெளிச்சம் இப்ப காணாது. 70ஆம் ஆண்டில் இது கொடுத்த வெளிச்சம் இப்ப காணாது. 80, 90, 2000 ஆண்டின் வெளிச்சம் இப்ப காணாது. 10 இப்ப 20. சூரியன் எழும்ப கடலில் உதித்த நேரத்தில் இருந்து நடுப்பகல் வரைக்கும் வெளிச்சம் பெருகி கொண்டுதானே போகும். This is very close sunrise. See, the light is increasing. நீதிமொழிகள் 4:18 படி. நீதிமானுடைய பாதை வெளியிலே இருக்கிற இலங்கையர்கள் blankets, brothers and sisters, this is your place. Yeah. Thank you. மந்திரவாதியாகிய யூதர் சில பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர் மேல் எஜமானாகிய யேசுவாவின் பெயரை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற யேசுவாவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். பவுல் பிரசங்கிக்கிற யேசுவாவின் பெயரிலே நாங்கள் உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். யாருக்கு சொன்னது? பேய்களை நோக்கி, அசுத்தாவிகள், சரீரமில்லாத ஆட்கள். இந்த 7 பேருக்கும் ஒரு தாய்ப்பண்ட பிள்ளைகள் டெஸ்ட் பண்ண போனாங்க. இவர்கள் கலைகள், காகங்கள். பிரதான ஆசாரியனாகிய ஒரு யூதனுடைய 7 ஆண் பிள்ளைகள் இப்படி செய்தார்கள். பொல்லாதாவை அவர்களை நோக்கி, இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். அதான் சரி. We acknowledge Yeshua. யேசுவை ஏற்றுக்கொள்கிறோம். எப்படி? அவர் அதியுந்த தேவனின் மகன். பவுல எங்களுக்கு தெரியும். பவுல் யேசுவாவின் சீஷர்களுக்கு எதிராக இருந்து அவங்கள சிறையில் போட்டு கொண்டு போய் பேய்களுக்கு எல்லாம் தெரியும். யேசுவா சந்திச்சு ஊழியக்காரனாக்கி அழைப்பிலே அனுப்பப்பட்ட அதுகளுக்கு தெரியும். பவுலை அறிவு. We know Paul. We know him. If you are damaging the kingdom of Satan, நீ டேடி மகனிலே தங்கி இருந்து வார்த்தையை கற்றச்சு குட்டிச்சு அறிவுக்காக அல்ல கீழ்ப்படிந்து நீ ஜீவிக்கும் நேரத்தில் your name will be known in hell. உன்னுடைய பெயர் அசுத்தாவிகளின் அரண்மனையிலே நன்றாய் அறிந்திருக்கிற ஒரு பெயராய் இருக்கும். They know. அது உனக்கு தெரியுமா? We know Paul. Yeshua? Oh yeah. We acknowledge him. அதுகளே சொல்லிட்டு அறிவோம். அது இந்த தேவனின் மகன். நீங்கள் யார்? Who are you? So இன்றைய
கிறிஸ்தவர்களை யார் என்று பேய்களுக்கு தெரியும். தன்னோட தண்ட சார்பில் இருக்கிறார்களே போய் சொல்ல போகுது. தேவம் நீங்கள் யார் என்று சொல்லி அது மேல விழுந்தது. ஸோ இங்கால பார் நாங்கள் முதலாம் யோகனான் ஜோன் இந்த மறுதளிக்கிறது சொல்லு. ஓகே, we need to know. கட்டாயம் நான் அறிந்திருக்க வேணும். மகனை 2:23 1 ஜான் 2:23 மகனை மறுதளிக்கிறவன் டேடியை உடையவன் அல்ல. யாரு சொன்னது மறுதளிக்கிறேன்? நாங்க கிறிஸ்தவ பரம்பரை, நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தேன். அதுக்கு நான் சொல்றேன், நான் முதல்ல உன்ற தாய் தகப்பன் கிறிஸ்தவனாய் இருக்கலாம். கிறிஸ்தவனை தேவன் அறிந்திருக்கிறதாக எந்த இடத்திலும் இல்லை. ஓகே, தேங்க்யூ டாடி. என் நாடுகளை நான் அறிந்திருக்கிறேன். என் குரலுக்கு செவி கொடுக்கிறது, என் குரலுக்கு கீழ்ப்படுகிறது, என் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறது. என் ஆடுகள் கிறிஸ்தவர்கள் அல்ல. நீ சொன்னாலும் நான் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறேன் என்று நீ எங்கேயும் பறக்கலாம், அவருடைய ஆடாக முடியாது. சூழ்நிலை கச்சமாக இருந்து போன இடத்துல நீ ஒரு ஆட்டுக்கொட்டில உனக்கு அதுல தான் இடம் கிடைச்சது. அம்மாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக முடியவில்லை. அந்த காலத்திலே மருத்துவ வீச்சுகள் இருந்தார்கள், இடையிலே எல்லாம் பிறந்தது. நான் நிறைய கதை கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ ஆடுகள் உள்ள ஒரு மந்தை ஒரு கொட்டிலே நீ தாய் அதுல போய் பிரசவம் ஏற்பட்டால் நீ ஒரு ஆட. இதுக்குள்ள பிறந்தா நீ ஆடாகி விடுவியா? ஒரு சகோதரி, ஒரு ஊழியக்காரன் சொன்னார், டேட் பாஸ் பண்ணிட்டது, பிள்ளை பிறக்க. அவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணின நேரத்தில் ஒன்றுமே நடக்கவில்லை. அவர் சொன்னார், சரி நீங்கள் போங்க, தேவன் அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர்கள் புலுமலையில் இருந்து வந்தார்கள். இந்த ஊழியக்காரன் சொன்னார், கரடியனார் கொஞ்சம் அங்கால பாஸ் பண்ண புரிஜனுக்கு கத்தி, ஐயோ கொஞ்சம் நிப்பாட்டுங்கோ என்று சொல்லி பஸ்ஸால் இறங்க ரோட்டு கரையில் பிள்ளைய பெத்தெடுத்தது. இப்படியும் இருக்கு. மகனை அறிக்கையிடுகிறவன் அந்த வந்தாச்சு. அறிக்கையிடுகிறவன் மறுதளிக்கிறவன். மத்தேயு 10:32-33 மகனை அறிக்கையிடுகிறவன் டடியை உடையவனாய் இருக்கிறான். இப்ப நாங்க பார்க்க வேண்டும், மகனை அறிக்கையிடுகிறது என்றால் என்ன, மகனை மறுதளிக்கிறது என்றால் என்ன. அப்பதான் எங்களுக்கு முதலாம் யோகனான், 2ஆம் யோகனான் அவன் எழுதின கடிதங்கள் விளங்கும். நீ வாய்ச்சி கொண்டு போவாய் சந்தோஷத்தோடு. மகனை அறிக்கையிடுகிறவன்
நான் திரும்பவும் சொல்ல வேண்டி இருக்கிறது. இது சும்மா கூட்டங்கள்ல போயிட்டு ஒரு கிறிஸ்தவ நற்செய்தி கூட்டமா மண்டு போட்டு சில சொல்லுவாங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் முன்னுக்கு வாங்கோ. நான் டவுன் ஹாலில் நடந்த ஒரு வெள்ளக்காரன் நடந்த இதில் ஒரு வெத்தலை சாப்பிட்ற ஒருவன், ஒரு போதையிற மகன், அவன் இந்த இடையிலையுமே இல்லை. அப்ப நான் நிற்கிறேன் கூட்டத்துக்குள்ள, இவன் பக்கத்தில் அந்த மனுஷிக்கு பக்கத்தில் இருந்து இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் கையை எடுத்து போகணும். மனுஷிட கையை பிடிச்சி அதுக்கு பிறகு அந்த மனுஷியும் இன்னும் ஒரு மனுஷியும் ஜபம் பண்ற நேரத்தில் கோலாட்டம் அடிக்க தொடங்கினார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு சரித்திரம். அந்த கையை வைத்து மேல போட்ட விட இடையிலே காணல. மெதரிச்சை போது மயன் சரித்திரம். மகனை அறிக்கையிடுகிறவன் டடியையும் உடையவனாய் இருக்கிறான். ஆகையால் ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது, ஆதி முதல் கேள்விப்பட்டது டடி மூலமாக அவரை குறித்து, மகனை குறித்து, யாஷுவா மூலமாக அவரை குறித்து, டடியை குறித்து, அப்போஸ்தலர் மூலமாக டடியை குறித்து, மகனை குறித்து ஆதி முதல் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால், இது நிலைத்திருக்கிற அந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்திலே நிலைத்திருந்தால், நிலைத்திருக்க கடவுது. ஆதி முதல் நீங்கள் கேள்விப்பட்டது உங்களில் நிலைத்திருந்தால் நீங்களும் மகனிலும் டடியிலும் நிலைத்திருப்பீர்கள். யோகனானுக்கு அரளை இல்லை, யோகனானுக்கு மூல குழம்பை இல்லை. பரிசுத்தாவி தேவன் அவரு முக்கியம், மூன்றாம் ஆள். இதுல போட்டிருக்க ஒண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல. ஏன் போட இல்லை? அப்படியான இல்ல. டடியும் மகனும் தான் ஒரே ஆவி, அவர்கள் தான் பரிசுத்தாவி. ஒரே ஆவி, டடியும் மகனும். உயிர்த்தெழுந்த யேசுவா பரிசுத்தாவியாக, உயிர்ப்பிக்கும் ஆவியாக. 1 கொரிந்தியர் 5:15-45, 2 கொரிந்தியர் 3:17-18. அவர் சீஷர்களை கூப்பிட்டு கேட்கிற வடிவ, நான் போயிட்டு டடி அனுப்புறேன், உங்கள் மேல் அவர் வந்து ஊதுவார், அப்ப நீங்க பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்க அப்படி சொன்னார். இல்லையே, அவர்கள் கூப்பிட்டு and they received the Holy Spirit. ஊழியத்துக்கான anointing 50ஆம் நாள் கிடைத்தது. இது தேவ குடும்பத்துக்குள்ளே அழைக்க அவர்கள் இருதயம் மாற்றப்பட்டது. The Holy Spirit came inside. 50ஆம் நாள் the Holy Spirit filled them from on top, daddy and son. What for? For ministry. ஊதினதுக்கு பிறகு அவர்கள் ஊழியத்தை தொடங்கவில்லை, ஓடிட்டாங்க மீன் பிடிக்கிறதுக்கு. I'm going fishing.
Peter said. And they said, we are coming. நாங்களும் வருகிறோம். 3.5 வருஷமா பின்னால தெரிஞ்சவங்க எப்படா Galilee. This is what a sea, eh? மலைகள், பூங்காவனங்கள், கடல். Sea of Galilee. அவரோட குரல் கேட்டது, பிள்ளைகளே ஏதோ பிடிச்சிங்களா? Children, என்ன இது சகோதரர் ரெண்டு சொல்லி போட்டது மாதிரி என்னால் மரியாளுக்கு இப்ப பிள்ளைகளையா ஏன் கூப்பிட்டது அவருக்குள்ளே இருந்து டாடி 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 யாஷுவா மூத்த பிள்ளை சோ அறிக்கை இடுகிறவன் மறுதளிக்கிறவன். இங்க பாருங்க 9வது 2ஆம் யோவான் 9வது வார்த்தை. மெஷியாவின் போதனையிலே, மெஷியாவின் கற்பனைகளிலே, கட்டளைகளிலே, மெஷியாவின் வார்த்தையிலே நிலைச்சிராமல் மூறி நடக்கிற எவனும், அவன் யாராயும் இருக்கட்டும், கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன், தேவனை உடையவன் அல்ல, டேடியை உடையவன் அல்ல. தேவன் தான் டேடி. அவருடைய போதனை, அவருடைய கட்டளை, அவரது வார்த்தையிலே இந்த பாரம்பரியத்தை உன்னுடைய சபையின் போதனைகளை விட இயேசுவுக்கு என்ன பேச வேண்டும், எப்ப பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று டாடி கூறியிருந்தார். யோகனான் ஜான் 12ஆம் அதிகாரம் 46 தொடக்கம் 50. சோ இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவன், அதை கேட்காதவன், அதை பற்றிக் கொள்ளாதவன், அதை அறிக்கையிடாதவன், ஜனங்களுக்கு முன்பாக வெட்கப்படுகிறவன் தேவனை உடையவன் அல்ல. அதாவது அதி உயர்ந்த தேவனை உடையவன் அல்ல, இவன் தேவன் அற்றவன். கிறிஸ்துவின் மெஷியாவின் போதனையிலே நிலைத்திருக்கிறவனோ, அவருடைய வார்த்தையிலே, அவருடைய கட்டளைகளிலே நிலைத்திருக்கிறவனவனோ டடியையும் மகனையும் உடையவன். Oh, Brother John, why you are writing always Daddy and Son, not the Holy Spirit? Have you do? I know, third person Holy Spirit. Daddy Manandan. தேவனுக்கு தெரியும், ஒரு ஆவி உண்டு, பரிசுத்தம் உண்டு, கொண்டு வந்து போட்டு சனம் கூத்தாடம் கிடந்து என்று வரை அவரது வார்த்தையிலே நிலைத்திருக்கிறவனை டடியையும் மகனையும் உடையவனாயிருக்கிறான். ஜான் 17:3 ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த போதனையை, இந்த வார்த்தைகளை,
இந்த கட்டளைகளை, இயேசுவின் போதனையை, அப்போஸ்தலருடைய போதனையை கொண்டு வராமல் இருந்தார். ஒருவரும் கொண்டு வரல. நைசியாவில் மண்டையில இருந்த போதனை தான் அவர்களுக்கு இருந்தது. மண்டையாலே யோசித்த அபிப்பிராயங்கள் தான் அவர்கள் சொன்னார்கள். வாக்குவாதம் எழும்பியது. கொண்டு வராமல் இருந்தார். அவனை அல்லது அவளை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ள வேண்டாம். அவனுக்கு வாழ்த்துதல் சொல்ல அவன் பிரைதலான் செய்த சமாதானம் சொல்றத சொன்னி என்றால் அந்த பேயின் வாட உனக்கு மேலும் வரும். அந்த பாவம் உன்மேலும் வரும், சுமரும். வாழ்த்துதல் சொல்லுகிறவன் அவனுடைய தீய செயல்களுக்கு பங்குள்ளவனாகிறான். உங்களுக்கு எழுத வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஜான் லெட்டராலும் அவைகளை எழுத எனக்கு மனதில்லை. உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படிக்கு உங்களிடத்தில் வந்து முகமுகமாய் பேசலாம் என்று நம்பி இருக்கிறேன். எங்கே? எருசலேமில். I believe he is going to speak to us there. Now we can see Paul, John, you said something you wanted to give. நான் கொண்டு வாசிக்கல. What is it? கேட்கலாம். இவர்கள் கேட்டார்கள். பீட்டர், ஜான், ஜேம்ஸ் எல்லாரும், ஆண்டவரே எஜமானே, அந்த உம்முடைய ராஜ்யத்தை இப்பவா நாங்கள் உங்கள் எப்போ ஒன்னியமா கெட் செட் கொண்டு இப்போ மறிச்சாச்சு, உயிர்த்தெழுந்தாச்சு, ஓடி போய் ராஜ்யத்தை தொடங்க வேண்டியதான் இருந்தது. அவங்களுக்கு பொறுக்க முடியல. 40 நாள் அவர்களோடு பேசணும். இப்பமா நீர் நிலைநாட்ட போகிறேன். இன்னும் ராஜ்யத்தின் செய்தி வழியால போகவில்லை. பாவமா அவர் கடிந்து கொள்ளவில்லை. அவர் சொன்னார், அது உங்களுக்கு அறிகிறது, இப்போதைக்கு உங்களுக்கு அடுத்ததல்ல. அது டேடி தான் அந்த நேர காலம் அது எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். மகனுக்கு தெரியாது. ஓய்வு நாளை நீ அறிந்து கொண்டு அனுசரிக்காவிட்டால் அவரை மறுதலிக்கிறாய். Oh, I just want to think, you put the words in. ஓய்வு நாளை அவருடைய முறைமையின்படி நீ வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற நீ அனுசரிக்காவிட்டால் யேசுவாவையும் டேடியையும் மகனையும் டேடியை நீ மறுதலிக்கிறாய். ஓய்வு நாள் பரிசுத்தமானது, அதை அனுசரிக்க நினைப்பாயாக. ஆச்சரிக்க அனுசரிக்க I don't know, நினைப்பாயாக. இவ்வளவோ பழைய காலத்து பில்டிங் கல்லுகளுக்குள்ளாலும் மரமும் வந்துட்டது. இவங்க இப்ப இந்த இப்படியான கல்லுகள் செய்யறாங்க. அந்த மரம் சின்ன மரங்கள் வெளியால வர மாதிரி. அனுசரிக்காதவர்கள் மகனையும் டேடியையும் மறுதளிக்கிறார்கள். இப்ப வழங்கிட்டு தான் மறுதளிக்கிறது. அவரை சொற்களை தள்ளிவிடுகிறார்கள். அவரது கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறார்கள். ஆகையால் அவர் சொல்லுவார் கடைசி நாளில், I don't know you, நீ என்னை அங்கீகரிக்கவில்லை. என் ஆடுகளின் குரலை செவி கொடுக்கிறது, நீ அப்படியா இல்லை. பிள்ளைகள் யாருமே வெளியிலே போய் வழக்கமாக அந்த டியூஷனோ இந்த டியூஷனோ அதோ இதோ கடையோ, ஸ்டாப் இட். தாய்மார் தகப்பன்மார் அறிந்து கொள்ளுங்க. ஜனங்களுக்கு முன்பாக நாங்க மறுதளிக்க முடியாது. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேணும்.
இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்களது அறிவின்படி வெள்ளிக்கிழமை எல்லாவற்றை மூடி அதை ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நாளாக வைத்திருக்கிறார்கள். ஓய்வு நாள் 7ஆம் நாள் சனிக்கிழமை. சனி என்று வச்சது மனுஷர்கள், அது ஒரு பேயின் பெயர். கீழ்படிய நாங்கள் எங்களை ஒப்புவிக்க வேண்டும். அதுதான் அறிக்கை பண்ணுவது, அதுதான் ஏற்றுக்கொள்வது, அதுதான் கனம் பண்ணுவது, அவரது வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. மனுஷர்களுக்கு முன்பாக நீங்க உங்களை காண இல்லை அந்த இதுல நீங்க எங்களோட ஓய்வு நாள், அது ஓய்வு நாள் சோம்பறி அவகிட்ட இருக்கிறது இல்லை. எங்களுக்கு தேவனோடு நெருக்கமான வேலைகள் உண்டு, உறவு, அவரோடு நாங்கள் சஞ்சரிக்கிற நாள். சூரிய நாள் அல்ல, ஞாயிறு. நோ, பேயினாலே அது மாற்றப்பட்டது. வானமண்டலங்கள் இரக்கமுள்ள எங்கள் டாடி, யேசுவாவின் டாடி, உம்முடைய பெயர் பரிசுத்தப்படுவதாக, உயருவதாக எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். அரசாங்கங்கள், இலங்கையின் அரசாங்கம் அறிந்து கொள்வார்களாக, உயர்த்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வரட்டும். நீ எழுதி வைத்து அறிவிக்கும்படி சொன்ன ராஜ்யம் வரட்டும், பூமியிலே வரட்டும், சொன்னபடி நிலைநாட்டப்படட்டும், இலங்கையிலே வரட்டும், ஒவ்வொரு மாகாணத்திலும் வரட்டும். எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே உம்முடைய ராஜ்யமும் அது கட்டளைகள் பூர்த்தியாகட்டும். உம்முடைய சித்தமான மண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலே, இலங்கையிலே, கிழக்கு பிராந்தியத்தில், எங்கள் குடும்பங்களிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே செய்யப்படுவதாக அதையே நாங்கள் பற்றிக் கொள்ளும்படிக்கு செய்யும். இன்றைக்கு தேவையான உணவை எங்களுக்கு கொடுத்தேன். கொஞ்சமாய் பொறுக்கினவர்கள் அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, அநேகமாய் பொறுக்கினவர்கள் பயந்து கொடுக்கும்படிக்கு அப்படியான ஒரு இதயத்தை கொடுப்பீர்கள். எங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தவர்களை, கடன்காரர்களை நாங்கள் மன்னித்தது போல எங்கள் பாவங்களை மன்னித்தரும். சோதனைகளுக்கு உட்பட எங்களை விடாதையும், பொல்லாங்கனிடத்தில் இருந்து, பிசாசினிடத்தில் இருந்து எங்களை காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையது. All right. Receive the blessing. யாவை உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாவை உங்கள் மேல் தமது முகத்தை பிரகாசிக்க செய்து உங்களோடு கிருபையாய் இருப்பாராக. யாவை தமது முகத்தை உங்கள் பக்கமாய் திருப்பி உங்களுக்கு சமாதானம் கொடுப்பாராக. யாவையின் பெயரில் இந்த ஆசீர்வாதங்கள் வந்து இறங்கட்டும். யாவரேகா Yahweh Vaishmareka Yair Yahweh Panavelieka Viuneka Isa Yahweh Panavelieka Vaisam Ekar Shalom. Okay. இங்கு கொஞ்சம் அங்க கொஞ்சமாக எங்களை கற்பித்துக் கொடுத்து போல
அது உயர்ந்த தேவன் நம்முடைய டேடிக்கும் அவர் மகன் யேசுவாவுக்கும் மனம் துதியும் கனமும் உண்டாவதாக. So we say goodbye to those who are outside Sri Lanka and those who are inside. வார்த்தையிலே நிலைத்திருங்கள், யேசுவாவின் போதனையிலே நிலைத்திருங்கள், அப்போஸ்தலருடைய போதனையிலே நிலைத்திருங்கள். இதெல்லாம் செய்வோம். வார்த்தை ஆரம்பத்தில் கொடுத்த விசுவாசத்திலே நிலைத்திருங்கள். பொய்களை விட்டு விலகுங்கள். வார்த்தையிலே பொய் இல்லை. தாழ்மை இரக்கத்தையும் உடுப்பாங்க அணிந்து கொள்ளுங்கள். உண்மையை பற்றிக் கொள்ளுங்கள். God bless you.